Hello guys, welcome to the channel. நான் உங்கள் மேசன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தம்ப்லைன் பார்த்து வந்திருப்பீங்க. சோ இத பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து Bobo மொபைல் ஹோல்டர். இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் YouTubeலயே போட்டுருக்காங்க. ஏன் இது வந்து இவ்வளவு எக்ஸ்பென்சிவ்னு அப்படியே சொல்றேன். அண்ட் இதோட அன்பாக்சிங்ல இருந்து இன்ஸ்டாலேஷன்ல இருந்து எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இத பிரிச்சிருவோம். இது Amazonல வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். இதோட பிரைஸ்லாம் நான் வந்து கடைசில சொல்றேன். இது வந்து இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது வந்து 1800 அமேசானில் வந்து இப்போதைக்கு அந்த ரேட்டில் தான் வித்துட்ருக்காங்க. இது ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இதில் வந்து மெயின் யூனிட் வித் 1.5 மீட்டர் ஒயர் 1.5 மீட்டர் உங்களுக்கு வந்து லாங்காக. இதோட நிறைய பேர் வந்து இதை தூக்கி வந்து பல்பு இல்லாட்டினா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் அந்த இதில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. சாதா இது சும்மா அந்த 300 400 அந்த ரேஞ்செல்லாம் உங்களுக்கு விற்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனோன்னு தான் ஒயர் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டு ஹெட் லேம்ப் அந்த இதில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து 1.5 மீட்டர் கொடுத்ததுனால உங்களுக்கு டேரெக்டாக பேட்டரி வரையும் வரும். நீங்கள் டேரெக்டாக பேட்டரியில் சொல்லிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3.0 ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் இது வந்து மெயினாக எக்ஸ்பென்சிவ். அண்ட் உங்களுக்கு வந்து மொபைல் கிரிப்பும் ஓரளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்ப்போம், நம்ம அப்படியே எல்லாத்தையுமே மொபைல் ஆடுறது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். பாக்ஸ் மேலே இதை தான் கொடுத்துருக்காங்க. மெயின் யூனிட் வித் 1.5 மீட்டர் ஒயர் அந்த நான் சொன்னல 1.5 மீட்டர் ஒயர் இருக்குது. அப்புறம் வந்து மிரரில் மாட்டுறதுக்காக ஒரு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் டேரக்டா ஹேண்டில் பார் மாற்றத்துக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இதுல மாட்டிக்கலாம், இந்த ஹேண்டில் இதுல மாட்டிக்கலாம். ஸோ அதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி எதுவும் இல்லை. அப்படியே இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு விஐபி கிளப் ஜாயின் Bobo விஐபி கிளப்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா 6 months வாரண்டியா? எஸ், 6 months வாரண்டி. அண்ட் இதில் நீங்கள் அடுத்த இதில் நீங்கள் வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், Boboவில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த கார்டை வச்சு 500 ரூபா உங்களுக்கு போனஸ் கொடுக்குறாங்க. 500 ரூபா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் அதுலேருந்து. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு இது வந்து யூஸ்ஃபுல் தான். அடுத்து ஏதாவது நம்ம Boboவில் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வாங்கணும்னா இந்த கார்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிரர் இது இருக்குது. மிரரில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு இது இருக்குது. இது என்ன பண்ணணும்னா இந்த மிரரில் வந்து மாட்டிட்டு இந்த இதில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. உங்களுக்கு செம்ம வெயிட்டாக இருக்குது. ஏன்னா குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா 1800 அதனால தான் இது வந்து காஸ்ட்லி. ரொம்பவே நல்லாயிருக்கு இதுவும். அண்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதான் இந்த இது டேரெக்டாக இந்த ஹேண்ட் பேரில் மாட்டுறதுக்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஹேண்டில் பாரில் மாட்டுறதுக்கான இது. அண்ட் அதுக்கு எக்ஸ்ட்ரா அந்த இதுக்கு ஹேண்டில் பார் எந்த டேமேஜும் ஆகாததுக்காக ஒரு இது கொடுப்பாங்களே அது. அதே போல் ஸ்டிக்கர், அந்த ஸ்டிக்கர் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் விழாது இந்த ஹேண்டில் பாரில். ஸோ அதுக்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா செம்ம இது வந்து அலுமினியம்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது மெட்டீரியலு, வாங்கலாம், ஒர்த்து. ஸோ இதுவும் இதுவும் பிளாஸ்டிக் தான். பட் இது வந்து செம்ம குவாலிட்டியான பிளாஸ்டிக். ரெண்டுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அலங் கீ கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து லூஸ் பண்ணி டைட் பண்ணுறதுக்காக அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா எந்த இதுலையும் கொடுக்க மாட்டாங்க இந்த அலங் கீலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் யூனிட் இதுதான் Boboவோட வாட்டர் ப்ரூஃப் 3.0 ஃபாஸ்ட் சார்ஜிங் உள்ள ஒரு மொபைல் ஹோல்டர். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குவாலிட்டிலாம் செம்மையாக இருக்குங்க. ஸோ இதை நீங்கள் அப்படி லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கட்டிக்கிட்டே அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும். அதில் நீங்கள் மொபைல் வச்சு திரும்பி இப்படி டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒயர் லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. அண்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயர் எண்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபியூஸ் போடுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நான் அது காட்டுறேன் இது இன்ஸ்டால் பண்ணுறப்ப. அந்த ஃபியூஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஃபியூஸ் எதுக்கு, மற்ற இதெல்லாம் உங்களுக்கு ஃபியூஸ் கொடுக்க மாட்டாங்க. இது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அண்ட் சீக்கிரம் அந்த குவாலிட்டிலாம் போகாமல் இருக்கிறதுக்கு ஃபியூஸ் வச்சு தந்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அந்த எக்ஸ்ட்ரா ஃபியூஸும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் ஃபியூஸ் போகாது. பட் ஓகே, அது கொடுத்ததுக்காகவும் ஓரளவு நல்லது தான். அண்டு 2 ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா இந்த ஒயரை வந்து தனியாக தெரியாமல் இருக்கிற ஒயர் கூடயே போட்டு ஜாயின் பண்ணுறதுக்காக 2 ஸ்ட்ராப்பு. இவ்வளோதான் இந்த இதில் இருக்குது. அடுத்து வந்து நம்ம இன்ஸ்டால்மெண்ட் எல்லாமே பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஈஸி தான் இது இன்ஸ்டால் பண்ணுறது. நிறைய பேர் வந்து கடையில் போய் கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியும். பட் தெரியாதவங்களுக்கு இதை நான் ஒரு வீடியோவாக போடலான்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 சீட்டையும் கைட்டினா தான் உங்களுக்கு வந்து பேட்டரி யூனிட் தெரியும். சீட்டை கைட்டிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 2 போல்டு இருக்கும். இந்த 2 போல்டையும் கைட்டிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ரைடர் சீட் வந்து தனியாக வந்துடும். ஸோ அதை கைட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பேனர் தேவை. அது வந்து உங்களுக்கு டூல்லேயே கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கலனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி டூல் உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் ஈஸியாக கைட்டிடலாம். ஸோ அதை கைட்டிட்டிங்கன்னா இந்த சீட்டை அப்படி பிடிச்சி தூக்குனாலே அழகாக வந்துடும். இங்கே தான் உங்களுக்கு வந்து பேட்டரி யூனிட் இருக்கும். எப்பயுமே ஒரு இடத்த திறக்கிறப்ப
அந்த இடத்துல ஏதாவது தூசி இருந்தால் அதை வந்து தொடச்சிருங்க. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஹேண்டில் பாரில் ஃபிட் பண்ணலாம். பட் ஹேண்டில் பாரில் உங்களால் ஃபிட் பண்ண முடியலனா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேப் இல்லாமலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களால் ஃபிட் பண்ண முடியாது. அதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த மிரர் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதை கைட்டி நீங்கள் இந்த இடத்துல இந்த மிரர் மவுண்ட் போட்டிங்கன்னா இதுக்கு மேலே வந்து இதை நீங்கள் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் மொபைல் ஹோல்டர் வச்சுக்கலாம். அதுக்கு தான் இது. நிறைய பைக்கில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்காது. நிறைய பைக்கில் வந்து சிங்கிள் ஹேண்ட் பேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இதில் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து அதை போட்டு உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு இப்படி கைட்டிட்டு அதுக்கப்புறம் இதை ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கைட்டிட்டு வந்துடும் உங்களுக்கு. இந்த இதில் தான் நீங்கள் வந்து அந்த இதை ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோ தெரியுதா? இதில் நீங்கள் இதை போட்டு இதை உள்ளே வச்சு மிரர் மாட்டி விட்டிங்கனாலே உங்களுக்கு போதும். அவ்வளோதான் உங்களுக்கு. இது கரெக்டாக இங்கே வந்து லாக் ஆகிறப்ப கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து எந்த இடம் உங்களுக்கு மிரர் கரெக்டாக இருக்கோ அந்த இடத்துல வச்சுட்டு போல்டை நீங்கள் டைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக இப்படி வச்சுட்டு போல்டை நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். போல்டையும் கரெக்டாக டைட் பண்ணணும். டைட் பண்ணலன்னா உங்களுக்கு அடிக்கடி வந்து மிரர் லூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ கரெக்டாக இருக்குது. போல்டையும் டைட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நிற்கிது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த இதை வந்து மாட்டணும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுக்கு வந்து உங்களுக்கு அவங்களே வந்து ஒரு எலாங்கி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இதை நீங்கள் லூஸ் பண்ணி இந்த போல்டை அவுத்துடணும். அவுத்துட்டு இதை நீங்கள் டேரெக்டாகவும் இதில் மாட்டி இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல ஸ்டிக்கர், ஸோ இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். உங்களுக்கு டைட்டாக இருக்கணும் அப்படின்னா இதுவே ஓகே தான். இதுவே உங்களுக்கு டைட் கொடுக்கும். இதை கரெக்டாக உங்கள் ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி வச்சு இதை டைட் பண்ண வேண்டியதான். நல்லா இதையும் டைட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு இதுவும் அப்பப்போ அவுத்துட்டு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ டைட் ஆகிடுச்சுன்னா இது வந்து அப்புறம் மூவே ஆகாது. செம்ம டைட்டாக க்ரிப்பாக நின்றுடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். இந்த மெயின் ஹோல்டர் இருக்குல்ல, இதை எடுத்து இங்கே பேக்கில் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கைட்டி தனியாக எடுத்து இதை வந்து இதில் போட்டுடணும். போட்டுட்டு இதை நீங்கள் எடுத்து இப்படி லேசாக ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் இதை லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது அவ்வளோவே வராது அதுக்கு மேலே. ஸோ இதை அப்படியே நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான், டைட் ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இதை லூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா இதை நீங்கள் லேசாக லூஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்படி கிராஸ் பண்ணி அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்கள் மொபைலில் இதில் போட்டு இது பண்ண வேண்டியதான். அடுத்து இந்த ஒயர் செட்டப் இதை எப்படி பேட்டரியில் இது பண்ணலான்ட்டு பார்க்கலாம். நான் முன்னாடியே இதெல்லாம் கைட்டிட்டு அண்டு இன்னொன்று கைட்டணும். இதை வந்து டேரெக்டாக உங்கள் இதில் விட்டு பேக் வழியாக இழுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதையும் உங்களுக்கு அவுக்குற மாதிரி இருக்கும். NS அதை அவுத்தா தான் உங்களுக்கு வந்து ஒயரை உள்ளே விட முடியும். ஸோ அதையும் அவுத்துருவோம். இப்போ ஸோ இந்த 2 போல்டையும் அவுத்துட்டு இதை பிடிச்சி இழுத்தாலே உங்களுக்கு வந்துடும். இங்கே 2 இது வந்து லாக் கொடுத்துருப்பாங்க. அது அழகாக வந்துச்சுனாலே இங்கே ஒரு லாக், இந்த 2 லாக்கும் வந்துச்சுனாலே ஈஸியாக வந்துடும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் அந்த ஒயரை இழுத்து உள்ளே விட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா இது உள்ளே விட்டு அப்படியே ஒயரை இழுத்துக்கிட்டிங்கன்னா இது உள்ளேருந்தே வர மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒயர் உங்களுக்கு தனியாக இருக்கிற மாதிரி இருக்காது. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இதுலேருந்து வர மாதிரியே இருக்கும். இதை தூக்கி நீங்கள் இது உள்ளே விடுற மாதிரி இருக்கும் ரேடியேட்டர் மேலே. அழகாக அப்படி இழுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த மேல் வழியாக அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. ஸோ இது உள்ளே விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வெளிலலாம் நெசசரியாக தெரியாது. ஸோ உங்களுக்கு அழகாக இது உள்ளே வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த ஃபியூஸ் நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தால இது உள்ள தான் உங்களுக்கு ஃபியூஸ் இருக்கும். இந்த ஃபியூஸ் தான் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் இன்னொன்று எடுத்து இது பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டும் பிளாக் கலரில் இருக்கும். பட் இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு இண்டிகேஷனுக்கு மாதிரி ரெட்டு வந்து எப்பயுமே ப்ளஸ். ஸோ ரெட்டு மட்டும் இந்த இது கொடுத்துருப்பாங்க, பிளாக்கு இது கொடுத்துருப்பாங்க. இதை டேரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த இடம் ரெட்டு, இந்த இடம் பிளாக்கு. ஸோ இது ப்ளஸ் மைனஸ் அப்படி தான் சேர்க்கணும். பேட்டரியில் இந்த போல்டு இருக்குல்ல, போல்ட்டை வந்து லேசாக நீங்கள் லூஸ் பண்ணிட்டு அதில் கனெக்ட் பண்ணிட்டு டைட் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு. அதுக்கு மேலே எந்த வேலையும் இல்லை. இந்த பிளாக் இருக்குல்ல, இதை தூக்கி அதில் வச்சு டைட் பண்ணிட்டா போதும். ஒயர்லாம் நல்லா ஒரு இடத்துல ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ஸ்ட்ராப் போட்டுக்கலாம். அவங்க 2 ஸ்ட்ராப் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் இந்த ஒயரோட சேர்த்து, இந்த ஒயரோடையும் சரி இந்த பம்பரோட சேர்த்து அழகாக நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே ஒயர் வந்து வெளியில் வராது. ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே இது வெளில வராது. அண்டு இந்த இடத்துலையும் ஒரு இந்த இடத்துல உங்களுக்கு அடிக்கடி வெளில வரும். ஸோ இந்த இடத்துலையும் ஒரு ஸ்ட்ராப் போட்டு முடிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே அது பிரச்சனை கொடுக்காது.
அவ்வளோதான். இதுக்கு மேலே சார்ஜ் ஏதான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு அந்த இது இருக்கும். இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல நீங்கள் இதை சொருகிக்கலாம். சொருகிட்டு இது கீழே உங்களுக்கு வந்து பட்டனும் இருக்கும். இந்த இடத்துல வாட்டர் ப்ரூஃப் பட்டன் தான். இதை போட்டு விட்டிங்கனாலே உங்களுக்கு போதும், சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த பட்டன் இருக்குது. அந்த பட்டனை போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து இங்கே இன்ஜினும் ஸ்டார்ட்டில் இல்லை, இக்னிஷனும் ஸ்டார்ட்டில் இல்லை, சாவியே நான் அவுத்து வச்சுருக்கேன். இது எதனாலனா நீங்கள் டேரெக்டாக பேட்டரியில் கனெக்ட் பண்ணதுனால இது ஒரு ப்ளஸ்ஸு. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அப்படியே நீங்கள் சார்ஜ் போட்டே இருக்கலாம். இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் ஏறாது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. அண்டு இது ரன்னிங்லேயும் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். அதுக்காக தான் இதுவே. அண்ட் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, அதுதான் முக்கியம். இதை வந்து இப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஷேக்கே ஆகாது, கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா மொபைல் அவ்வளோவா ஷேக் ஆகலை. ஓட்டுறப்ப தான் அது தெரியும் ஷேக் ஆகுதா அப்படின்ட்டு. பார்ப்போம், நம்ம அதெல்லாம் ரைட் ரிவ்யூலாம் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ணியாச்சு. இது செல்லு உருவினாலும் வரமாட்டேங்குது. இப்போ வந்து ரைட் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பாருங்கள், நல்லா டைட்டாகவே இருக்குது. ஸோ இப்போ ஹைவேல இருக்கேன் நான். ஹைவேல அப்படியே ரைட் பண்ணி இது வைப்ரேஷன் இருக்கா அப்படிங்கிறத நான் அப்படியே சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவு வைப்ரேஷன் இல்லை. இது வந்து இந்த மிரரில் மாட்டினதுனால கொஞ்சம் அந்த ஹேண்டில் பார் வைப்ரேஷன் மட்டும் இருக்குது. பட் வைப்ரேஷன் அந்தளவு இல்லை, ஸ்டேபிளாக இருக்குது. அதை ஒன்றும் குறை சொல்ல முடியாது. பட் இந்த மேடு பள்ளம் ஏற்றுறப்ப அது எல்லா மொபைலோடனே இருக்கிறது தான் கொஞ்சம் ஷேக் இருக்கும். ஸோ அந்த ஷேக் மட்டும் இருக்குது, மற்றபடி வைப்ரேஷன்ன்றது அவ்வளோவா இல்லை, கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வியூவும் கரெக்டாக இருக்குது. அண்டு சார்ஜிங்கும் உங்களுக்கு ஸ்பீடாக ஏறுது. ஸோ இது ஓகே தான். இந்த இது உங்களுக்கு அவ்வளோவா வைப்ரேஷன் தெரியாது. பட் இந்த இது வைப்ரேஷன்னால ஹேண்டில் பார் வைப்ரேஷன் இருக்கிறதுனால கொஞ்சோண்டு இந்த இது மட்டும் வைப்ரேஷன் ஆகுது, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், பட் தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோதான். இது டேரெக்டாக நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணதுனால உங்களுக்கு இன்ஜின் ஆஃப் இல்லை, நீங்கள் கீயே இல்லாமல் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். அது ஒரு ப்ளஸ் இதில். அண்டு இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்லது. பேட்டரியும் அவ்வளோவா நீங்கள் ரன்னிங்கில் இருக்கப்போ சார்ஜ் ஆகிடும். ஸோ இது வந்து எதுக்கு முக்கியமான நிறையா பேருக்கு வந்து இந்த மொபைல் சார்ஜிங் தான். இப்போ ட்ராவல் பண்ணுறப்ப சார்ஜ் டக்குன்னு டவுன் ஆகிடும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சி. அண்ட் நேவிகேஷன், நீங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா உங்களால் கையிலேயே வச்சுக்கிட்டு பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போக முடியாது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக இருந்தால் இதில் மாட்டிக்கிட்டு நீங்கள் ஈஸியாக போகலாம். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஒர்த்து, கண்டிப்பாக ஒர்த்து. ரைட் ரிவ்யூ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஷேக் அவ்வளோவா இல்லை, நல்லா தான் இருந்தது. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய அன்பாக்சிங், பைக் அக்சசரிஸ் இந்த மாதிரிலாம் நிறைய எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு என்ன அக்சசரிஸ்லாம் இருக்கோ எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.